மிஸ்ஸஸ் நித்யா, உங்க மாமாவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. நீங்க சீக்கிரமா ஹாஸ்பிடல் வாங்க. இதை கேட்டதும் நித்யாவுக்கு தூக்கி வாரி போட்டது. லைஃப் கேர் ஹாஸ்பிட்டலில் வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. நித்யா பணத்தை கொடுத்துவிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள் ஓடிப்போய் கேட்டாள். எக்ஸ்கியூஸ் மீ, குணா என்னோட மாமாதான். அவருக்கு என்னாச்சு? காலையில செக்அப் பண்ணதான் வந்தாரு. அப்போ ஒரு போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பிபி லோ ஆயிடுச்சு. இப்ப ஐசியூல இருக்காரு. டாக்டர் செக்அப் பண்ணிட்டு இருக்காரு. நித்யாவின் பதற்றம் மேலும் அதிகமானது. என் வைஃப் பேரு நித்யான்னு என்னோட ஸ்டாஃப் எல்லாருக்கும் தெரியும் என்று மாஸ்க்மேன் கூறியதை கேட்டவுடன் நித்யா திகைத்து போய் நின்றுவிட்டாள். மாஸ்க்மேன் போனை கட் செய்த பிறகும் அந்த திகைப்பிலிருந்து நித்யா வெளியில் வரவில்லை. குறிப்பாக அவன் கூறிய அந்த கடைசி வாக்கியம், அதை நினைத்தவுடன் அவள் உடல் அவளை அறியாமலேயே சிலிர்த்தது. அவள் உதடுகளில் புன்னகை தோன்றியது. அப்போது திடீர் என்று, ஏய் அழுக்கு கத்திரிக்கா, சாரி டோரா, என்ன இது, நீ பாட்டுக்கு தனியா சிரிச்சிட்டு இருக்க என்று ஆதிஷின் குரல் கேட்டது. உடனே அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அப்போதுதான் நித்யாவிற்கு அருகில் ரேஸ் கார்ட்டை கொண்டு வந்து நிறுத்திய ஆதிஷிடம் விரைந்து வந்த பணியாளர்கள் அவனுடைய தலையிலிருந்த ஹெல்மெட்டையும் சீட் பெல்ட்டையும் அவிழ்க்க ஆரம்பித்தார்கள். சுயநினைவுக்கு வந்த நித்யா, ஆதிஷ் விளையாண்டு முடிச்சாச்சுல, போலாமா என்று கேட்கவும், என்னது அதுக்குள்ள முடிச்சாச்சா? இங்க இன்னும் எவ்வளவு கேம் இருக்கு, எல்லாத்துக்கும் போய் விளையாடணும் என்று கூறியவன் அந்த கார்ட்டிலிருந்து வேகமாக வெளியில் குதித்தவன், அடுத்து நாம ஜெயின்ட்வீலுக்கு போலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும், வா சீக்கிரம் போலாம் என்று கூறினான். இல்ல நான் வரல, நீ வேணா போ, நான் கீழே வெயிட் பண்றேன் என்று நித்யா கூறினாள். அதெல்லாம் முடியாது, நீயும் என் கூட வரணும், தனியா போனா போர் அடிக்கும் என்று பிடிவாதமாக கூறிய ஆதிஷ் அவளுடைய கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு சென்றான். அந்த இடத்தை பார்த்தவுடன் நித்யாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த இடம் மிகவும் பரபரப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல் அங்கு வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே டிக்கெட் எடுக்க வேண்டும் என்றால் எப்படியும் இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேலாகும் என்று நினைத்த அவள் ஆதிஷை பார்த்தாள். அவன் மிகவும் ஏமாற்றத்துடன், இதுக்கு தான் நான் டாடி கிட்ட வீக்கெண்ட்ல வர வேணா, வீக் டேஸ்ல வரலான்னு சொன்னேன். இப்ப பாரு எவ்வளவு கும்பல் இருக்குன்னு, இந்த லைன்ல நின்னா அவ்வளவுதான், இன்னைக்கு ஃபுல்லா நிக்க வேண்டியதுதான், வேற எந்த கேமையும் நம்மளால போய் விளையாட முடியாது என்று அவன் உதட்டை பிதுக்கவும், அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சை விட்ட நித்யா, சரி வா நம்ம வேற கேமுக்கு போய் பார்க்கலாம் என்று கூறினாள். அங்க பாரு, எல்லா கேம் கவுண்டர்லயும் இப்படிதான் ஒரே கூட்டமா இருக்கு. சரி வா நம்ம ஜம்பிங் மிஷினுக்கு போலாம், அங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியா குதிக்கலாம் என்று ஆதிஷ் சொல்லவும் நித்யா அப்படியே நின்று விட்டாள். அவள் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறாள். ஜம்பிங் மிஷினில் அவளால் குதிக்க முடியாது. ஆதிஷிடம் இதை பற்றி அவளால் சொல்லவும் முடியாது. என்ன செய்வது என்று யோசித்தவள், இல்ல ஆதிஷ், அது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்று கூறினாள். ஷேம், அப்படின்னா நீ பயந்தாங்கொல்லியா? ஜம்பிங் மிஷின்ல குதிக்க கூட இப்படி பயப்படுறியே, அப்புறம் எப்படி நீ இவ்ளோ பெரிய பொண்ணா வளர்ந்த என்று ஆதிஷ் அவளை கிண்டல் செய்தான். அவன் கேலியை ரசித்த நித்யா, ஆதிஷ் நீ எப்பவுமே இப்படிதான் பேசுவியா என்று கேட்டாள். ஏன், நான் நல்லா தானே பேசுறேன் என்று அவன் அலட்சியமாக சொல்லவும், இவனை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல, வளர்ப்பு சரியில்லை, இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எல்லார்கிட்டயும் நல்லா பேசணும் பழகணும்னு சொல்லி கொடுக்காம இஷ்டத்துக்கு செல்லம் கொடுத்து நல்லா கெடுத்து வச்சிருக்காங்க என்று அவள் யோசித்துக் கொண்டே வரும்போது, என்ன டோரா இது, நான் எதுக்கு கூப்பிட்டாலும் வரலன்னு சொல்றேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, இரு நான் இப்பவே எங்க டாடி கிட்ட போய் இவங்க கம்பெனிக்கார வாங்காதீங்க டாடின்னு சொல்ல போறேன் என்று ஆதிஷ் மிரட்டலான குரலில் சொல்லவும் நித்யா ஒரு நிமிடம் தயங்கினாள். ஆதிஷ் தன்னுடைய அப்பாவிடம் சொல்லிவிடுவானோ என்று அவள் பயப்படவில்லை. ஆதிஷ் தனக்கு அருகில் இருப்பதால் தான் பிரகாஷ் தன்னை தொந்தரவு செய்யவில்லை. இவனும் சென்று விட்டால் கண்டிப்பாக பிரகாஷ் திரும்பவும் தேடி வந்து பிரச்சனை செய்தால் என்ன செய்வது என்றுதான் அவள் தயங்கினாள். ராகவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், தேவையில்லாம இந்த பிரகாஷ் கிட்ட மாட்டிக்கிட்டு ராகவையும் பிரச்சனையில சிக்க வைக்க வேண்டாம் என்று நினைத்த நித்யா ஆதிஷை பார்த்து, சரி வா நம்ம வேற ஏதாவது கேம் விளையாடலாம் என்று அவன் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு கிளம்பினாள். அவர்கள் இருவரும் ஒவ்வொரு கேமாக பார்த்து கொண்டே வந்தார்கள். கடைசியில் இருந்த கோஸ்ட் ஹவுஸை பார்த்தவுடன் ஆதிஷ் அப்படியே நின்று விட்டான். ஏ டோரா, நம்ம கோஸ்ட் ஹவுஸ்க்கு போலாமா என்று ஆதிஷ் உற்சாகமாக கத்தினான். என்னது கோஸ்ட் ஹவுஸா என்று அவள் புருவத்தை உயர்த்தவும், ஆமா நாம கோஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போக போறோம், இனிமே நீ எந்த ரீசனும் சொல்ல முடியாது என்று ஆதிஷ் பிடிவாதமாக கூறினான். சரி பரவாயில்ல, இந்த பிரகாஷ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஆதிஷ் நம்ம கூடவே வச்சுக்கணும், இங்க என்ன உண்மையா பேயா இருக்க போகுது
இங்க ஒர்க் பண்றவங்க தான் பேய் மாதிரி வேஷம் போட்டு எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதோட இந்த குட்டி பேசாச ஆதிஷ பார்த்தா உள்ள இருக்கிற பேய்களே அரண்டு போயிடும் என்று நினைத்த நித்யா, ஓகே போலாம் வா என்று கூறவும் அடுத்த நிமிடம் அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்குள் சென்றான் ஆதிஷ். உள்ளே நுழையும் போது, ஆதிஷ் இவ்ளோ தைரியமா இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போலாம்னு சொல்றியே, உனக்கு பேய்னா பயமே இல்லையா என்று நித்யா கேட்கவும், பயமா எனக்கா? பயங்கிற வார்த்தையே இந்த ஆதிஷோட டிக்ஷனரியில கிடையாது. அந்த பேய் தான் என்ன பார்த்து பயப்படணும். உனக்கு பயமா இருந்தா என் கைய பிடிச்சுக்கோ என்று ஆதிஷ் மிகவும் தைரியசாலி போல கூறினான். இப்ப பெரிய வீர மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் பேய பார்த்த உடனே அழக்கூடாது, சரியா என்று நித்யா சிரித்துக் கொண்டே சொல்லவும், நான் ஆம்பளை சிங்கம், நான் ஒன்னும் அழமாட்டேன், உன்ன மாதிரி பொண்ணுங்க தான் அழுவாங்க என்று இல்லாத மீசையை முறுக்கிக் கொண்டு ஆதிஷ் கூறினான். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே கெஸ்ட் ஹவுஸுக்குள் காலெடுத்து வைத்தார்கள். அந்த இடம் முழுக்க ஒரே இருட்டாக இருந்தது. முதலில் ஆதிஷ் மிகவும் தைரியமாகத்தான் இருந்தான். ஆனால் சிறிது தூரம் சென்ற உடனே அவனுடைய இதயம் திக் திக் என்று அடித்துக் கொள்ள ஆரம்பித்தது. பயந்து போன அவன் நித்யாவின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு, உனக்கு பயமா இருக்கா டோரா என்று கேட்டான். கொஞ்சம் பயமாதான் இருக்கு, உனக்கு என்று நித்யா கேட்கவும், எனக்கு பயமா இல்ல என்று சொல்ல வேண்டும் என்றுதான் ஆதிஷ் நினைத்தான். ஆனால் அவனால் பொய் சொல்ல முடியவில்லை. எனக்கும் லைட்டா பயமாதான் இருக்கு என்று அவன் நடுங்கும் குரலில் கூறினான். அப்படின்னா வா ஆதிஷ், நம்ம இப்படியே திரும்பி வெளியில போயிடலாம் என்று நித்யா சொல்லவும், இல்ல இல்ல வேணாம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வா உள்ள போய் என்ன இருக்குன்னு பாத்துட்டு வந்துடலாம் என்று அவன் தைரியமாக சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு பின்னால் இருந்து ஜல் ஜல் என்று ஒரு கொலுசு சத்தம் அவர்களை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. ஆதிஷ் மெதுவாக தன்னுடைய தலையை திருப்பி பார்த்தான். அடுத்த நிமிடம், ஐயோ அம்மா பேய் என்று கத்தினான். உடனே நித்யாவும் தலையை திருப்பி பார்த்தாள். அங்கே வெள்ளையாடை அணிந்த தலையில்லாத ஒரு முண்டம் நின்று கொண்டிருந்தது. நித்யா திரும்பியவுடன் அதன் கழுத்து பகுதி மேலே நீண்டு திடீர் என்று ஒரு தலை வெளியில் வந்தது. அதன் முகத்தில் இருந்த கண்கள் இரண்டும் காட்டேரியின் கண்களைப் போல செக்கச்சேவேல் என்று இருந்தது. அத்துடன் அதன் கண், காது, மூக்கு ஆகிய இடங்களிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அந்த பேய் தன்னுடைய 2 கைகளையும் நீட்டிக்கொண்டு இவர்களின் கழுத்தை நெரிக்க வந்தது. அவ்வளவுதான். அதை பார்த்து மிரண்டு போன ஆதிஷ், ஏய் என்கிட்ட வராத, போ அந்தாண்ட என்று அலறியவன் நித்யாவை பிடித்து அந்த பேயின் மீது தள்ளிவிட்டு எந்த பக்கம் ஓடுகிறோம் என்று தெரியாமல் அவன் ஓட ஆரம்பித்தான். பேயின் மீது மோதிய நித்யா நிலை தடுமாறி கீழே விழப்போனாள். நல்ல வேளை அந்த பேய் அவளை பிடித்துக் கொண்டு, அரே ஓகே என்று கேட்டது. உடனே திகைத்து போன நித்யா, ஹே அப்படின்னா நீ பொண்ணா என்று நடுங்கும் குரலில் கேட்டாள். எங்கே அவள் கீழே விழுந்து விடுவாளோ என்று அவளை தன்னுடைய 2 கைகளாலும் பிடித்துக் கொண்ட அந்த பெண் பேய், ஆமா நான் இப்பதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில வந்தேன், என்ன பார்த்து இப்படி பயப்படுறீங்களே, இன்னும் உள்ளுக்குள்ள பயங்கரமான பேய் வேஷம் போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, இங்க இப்படி எல்லாம் தனியா வரக்கூடாது, யாரையாவது அழைச்சிட்டு தான் வரணும், பேசாம இப்படியே வெளியில போயிட என்று அந்த பெண் பேய் கூறியது. உடனே நித்யா ஆதிஷை தேடினாள். ஆனால் அவன் அங்கு இல்லை. பதறி போன நித்யா, என் கூட ஒரு பையன் இருந்தானே, அவன் எங்க போனா என்று அந்த பெண் பேயை பார்த்து கேட்கவும், அதோ அதுக்குள்ளதான் போனா என்று அந்த பேய் உள்ளே கை காட்டியது. உள்ள எவ்வளவு தூரம் இருக்கு என்று நித்யா கேட்கவும், அது ரொம்ப தூரம் இருக்கு, நார்மலா போகணும்னா 1/2 மணி நேரம் ஆகும், ஆனா அவ்வளவு ஈஸியா உங்களால போக முடியாது, உள்ள நிறைய சீக்ரெட் ரூம்ஸ் இருக்கு, அதை ஓபன் பண்ண சில ட்ரிக்ஸ் இருக்கு, எங்க கெஸ்ட் ஹவுஸ் வேர்ல்ட்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எப்படியோ 5 மணி நேரமாவது ஆகும் என்று அந்த பேய் கூறியது. அந்த பேய் கூறியதை கேட்டவுடன் நித்யாவிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இப்படி எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா ஆதிஷ் இங்க கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன், என்னதான் அவன் யாரையும் மதிக்காம திமிரா நடந்துக்கிட்டாலும் அவன் சின்ன குழந்தைதான், இப்ப நான் அவனை எங்க போய் தேடுறது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த பெண் பேய் தான் வந்த வேலையை மறந்து, ஏன் இப்படி நின்னுக்கிட்டே இருக்கா, உள்ள போய் உன் கூட வந்த பையனை தேட போறியா, சொன்னா கேளு, நீ தனியா போகாத, உன் கூட வேற யாராவது வந்திருக்காங்கன்னா அவங்கள அனுப்பி தேட சொல்லு என்று கூறியது. என் கூட வந்தவருனா ராகவ் கிட்டதான் சொல்லணும், ஆனா அவர் இப்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு, வேற வழி இல்ல, நானே போய் கண்டுபிடிக்கிறேன் என்று அவள் நினைத்தாள். சரிமா, தைரியமா உள்ள போ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல் கூட உள்ள போனாங்க, அவங்க கிட்ட சொல்லி 3 பேரும் சேர்ந்து போய் அந்த பையனை தேடுங்க என்று அந்த பெண் பேய் சொல்லவும் நித்யா அதற்கு தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு முன்னால் நடக்க ஆரம்பித்தாள். அந்த பாதை கரடு முரடாகவும் மிகவும் குறுகலாகவும் இருந்தது.
சிறிது தூரம் சென்றவுடன் சில பேய்கள் ஒரு நபரின் கைகளையும் கால்களையும் கட்டிவிட்டு தொங்கவிட்டு அவருடைய ஆடையை அவிழ்ப்பது போல அவருடைய தோலை உரித்துக் கொண்டிருந்தது. இது அனைத்துமே செட்டப் தான் என்றாலும் பார்ப்பதற்கு அப்படியே தத்ரூபமாக இருந்தது. நித்யாவின் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டாலும் அவள் மிகவும் நிதானமாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து சென்று கொண்டிருந்தாள். அப்போது அவளுடைய மொபைல் ரிங் ஆனது. மாஸ்க்மேன் தான் கால் செய்திருந்தான். அவள் போனை அட்டெண்ட் செய்தவுடன், "ஆர் யூ ஓகே பேபி? நீ கோஸ்ட் ஹவுஸ்குள்ள போறத நான் இப்பதான் பார்த்தேன். அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். நான் வேணா உனக்கு ஹெல்ப்புக்கு வரவா?" என்று கேட்டான். "இல்ல பரவாயில்ல, இங்க பிரகாஷோட ஃபேமிலில எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்க வந்தா ப்ராப்ளம் ஆயிடும். அதனால நானே சமாளிச்சுக்கிறேன்" என்று நித்யா கூறினாள். "எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன்னை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு" என்று மாஸ்க்மேன் கூறினான். "டோன்ட் வரி மாஸ்க்மேன். நீங்க தான் எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா நம்பிக்கையோட ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? இங்க இருக்கிற பேய பார்த்து நான் பயப்பட மாட்டேன். நீங்க என்ன நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம்" என்று நித்யா நம்பிக்கையுடன் கூறினாள். மாஸ்க்மேனுக்கு நித்யாவை தனியா விட மனசே இல்லை. ஆனாலும் அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக அவன் எதுவும் செய்ய விரும்பவில்லை. "ஓகே பேபி, நீ எப்பவும் போனை கையிலேயே வச்சுக்கோ. ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு கால் பண்ண" என்று கூறினான். "கண்டிப்பா" என்று கூறிய நித்யா போனை கட் செய்தாள். இப்போது அவளுடைய இதயம் சற்று அமைதி அடைந்தது. அவள் தைரியமாக நம்பிக்கையுடன் மெதுவாக முன்னோக்கி நடக்க ஆரம்பித்தாள். திடீரென்று அவளுக்கு மிக அருகில் யாரோ ஒருவரின் அழுகுரல் கேட்டது. உடனே திடுக்கிட்ட நித்யா, "ஆதிஷ், ஆதிஷ், எங்க இருக்க?" என்று சத்தமாக குரல் கொடுத்தாள். அந்த பக்கம் இருந்து எந்த பதிலும் இல்லை. ஆனால் அந்த அழுகுரல் உடனே நின்றது. அடுத்த நிமிடம் அவளுக்கு மிக அருகில் "நித்யா" என்ற ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் அவளுடைய உச்சந்தலையை சிலிர்க்க வைத்தது. அவள் மெதுவாக திரும்பி பார்க்கவும் அங்கே ஒரு ஆண் உருவம் நின்று கொண்டிருந்தது. அந்த இடம் முழுக்க ஒரே இருட்டாக இருந்தாலும் அந்த உருவத்திற்கு பின்னால் மட்டும் பச்சை நிற லைட் எரிந்து கொண்டிருந்தது. அந்த லைட் அந்த உருவத்தின் உடலில் பட்டவுடன் பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அந்த உருவம் பிரகாஷ் தான் என்பதை நித்யா உடனே அடையாளம் கண்டு கொண்டு, "பிரகாஷ், நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க?" என்று கேட்டாள். "பயப்படாத நித்யா, இங்க எல்லாருமே நம்மள மாதிரி மனுஷங்க தான். இவங்க சும்மா பயமுறுத்துறதுக்காக பேய் விஷம் போட்டுட்டு இருக்காங்க. உனக்கு பயமா இருந்தா என் கைய பிடிச்சுக்கோ" என்று கூறியவன் அவளுக்கு அருகில் நெருங்கி வந்து தன்னுடைய கையை நீட்டி அவளை பார்த்து புன்னகைத்தான். "எனக்கு எந்த பயமும் இல்ல, நான் தைரியமா தான் இருக்கேன்" என்று முகத்தில் அடிப்பது போல கூறிய நித்யா பின்வாங்கி அருகில் இருந்த ஒரு சுவரில் சாய்ந்து கொண்டு, "கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பெண் பை ஒரு கப்பல் உள்ள போனதா சொல்லுச்சே, அப்படின்னா அது பிரகாஷும் அக்ஷயாவும் தான் போல இருக்கு" என்று நினைத்தவள், "அக்ஷயா எங்க?" என்று கேட்டாள். நித்யா தன் கையை பிடித்துக் கொள்ளவில்லை என்றவுடன் பிரகாஷிற்கு ஏமாற்றமாக இருந்தது. அதை மறைத்துக் கொண்டவன், "நாங்க உள்ள வந்த உடனே ஒரு பேய் வந்துச்சு. அதை பார்த்த உடனே அவ என்ன பிடிச்சு தள்ளி விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா. அநேகமா வெளியில போயிருப்பான்னு நினைக்கிறேன்" என்று கூறினான். அக்ஷயாவை பற்றி சிறுவயதிலிருந்தே நித்யாவிற்கு தெரியும். வெளியில் வீராப்பாக பேசினாலும் இருட்டு, இடி, மின்னலை கண்டால் அவ்வளவுதான் பயந்து நடுங்குவாள். இரவில் தனியாக தூங்கவே மாட்டாள். அப்படி இருக்கும்போது அவள் எப்படி இங்கு வந்திருப்பாள் என்று நித்யா யோசித்துக் கொண்டிருக்கும் போது, "நித்யா, இந்த கேம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். வா, நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன்" என்று பிரகாஷ் கூறினான். உடனே, "இல்ல, என்னால வர முடியாது" என்று நித்யா கூறினாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.